மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். உண்மை ஒருபோதும் தோத்து போகாது, பொய் ஒருபோதும் வெல்லாதுன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா போலியான ரேணுகா இவளுக்கே ஒரு காலம் வரும்போது உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நம்ம மல்லிக்கு காலம் வராதா என்ன? அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு சுடர்னு சுயரூபத்தை தெரிஞ்சிக்க ஒசூருக்கு போனால் கடைசியில் அங்கே நம்ம மல்லிக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை. கடைசியாக ஒரு வழியாக இந்த ரவுடிங்க கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா மல்லியை, நம்ம மனோகரும் போலீஸும் அந்த ரவுடிங்களை சுற்றி வளைச்சிடுறாங்க. மறுபக்கம் மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஷேப்பை காப்பாற்றவும் செஞ்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணாலுமே நம்ம மல்லி இருந்துட்டு, ஏன்டா நீங்கள்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்ததே இல்லையா? இன்னமும் ஒரு பொம்பளை தானடா 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்தா. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணெல்லாம் எப்படிடா உங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ண மனசு வருது? அப்படி இப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி கன்னத்தில் பளிச்சு பளிச்சுன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு வெளுத்து வாங்குறாங்க. மறுபக்கம் உங்களை அடிக்கிறது பாவம்டா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு போலீஸ்க்கு நன்றி சொல்லிட்டு மறுபக்கம் சரி வாங்க அண்ணன் போகலாம் அப்படின்ட்டு மனோவர் சொல்கிறாங்க இல்லையா. மல்லி அம்மாடி எப்படியும் நீ ஒரு வழி கிடைச்சிட்ட, என்னுடைய ஈரக்குழையே நடுங்கி போயிடுச்சுமா. நீ உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா, இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தா நான் யாருக்கு என்ன பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு இப்போது இந்த மனோவர் சொல்கிறாங்க இல்லையா. சரி விடுங்க அண்ணே. இன்னொரு பக்கம் அதாவது விஜய்க்கும் இந்த போலியான ரேணுகாவுக்கும் அதாவது நலங்கு இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து விஜய் இந்த போலியான ரேணுகா கழுத்தில் தாலி கட்டுறது மட்டும்தாம்மா பாக்கி. எப்படி பண்ண போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ தெரியல. அவளோட சுயரூபத்தை எப்படி கண்டுபிடிக்க போகிறோமோ தெரியல. சரி என்ன பண்ணுறது என்ன, அதாவது கடைசியாக கடவுள் விட்ட வழி தான். நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவளை பற்றின சுயரூபத்தை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்காத போல என்னுடைய வாழ்க்கை இப்படியே வாழ்கிறதான் போல. அந்த கடவுள் எனக்கு சந்தோஷத்தை ஒரு நிமிஷம் கொடுத்தா சோகத்தை ஒரு வருஷம் கொடுக்குறான் போல அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே கண் கலங்கி போயிடுறாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கமும் இந்த சுடர் நினைக்கிற ஒரே விஷயம், மல்லி எப்படியோ எங்களுக்கு நடக்க வேண்டிய நலங்கு இதெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. நீ இன்னும் 2, 3 நாள் மட்டும் வராம இரு. எப்படியும் விஜய் என்னுடைய கழுத்தில் தாலி கட்டுருவான். அதுக்கப்புறமா உனக்கு டைவர்ஸ் கொடுக்க வச்சிடுறேன். நீ மறுபடியும் வந்தாலுமே அப்படின்ட்டு இந்த சுடர் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம விஜயோடைய ஃபோனை தான் இந்த நிஷா வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா நலங்கு நடக்கிறம்போது. அப்போது அப்படியே மறந்துட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போது நம்ம விஜய்க்கு பிஸ்னஸ் விஷயமாகவும் சரி, இன்னொரு பக்கம் மல்லி இதுக்கு முன்னாடி கால் பண்ணும்போது எடுக்கல. அவளை பற்றி தெரிஞ்சுக்கவும் இப்போ சுடர் உன்னுடைய மொபைலை கொஞ்சம் கொடுக்குறியா, நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு தரேன், எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க இல்லையா. அப்போ சுடர் பயப்படுற ஒரே விஷயம், ரகு வேறு கால் பண்ணுறானோ, அவன் எப்போ எப்படி கால் பண்ணுவான்னு நமக்கே தெரியாதே, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க இல்லையா. கடைசியாக இந்த சுடர் பயந்தபடியே அதாவது ரகுவும் நம்ம விஜய் கையில் ஃபோன் இருக்கும்போது கால் பண்ணுறாங்க. கடைசியாக போலியான ரேணுகா இவ உண்மையான ரேணுகா கிடையாது, இவ சுடர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இன்னொரு பக்கம் கதிரேஷனுக்கு கள்ளத்தொடர்பு மூலயமா பிறந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிறாங்க.